உயிரை விட எமது உரிமையையும் சுயமரியாதையுமே முக்கியமென இவ்வுலகைக்கு உணர்த்திய மாவீரர் வெண்ணி காலாடி அவர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக அவருடைய படத்தை நெல்லையிலிருந்து கல்பாக்கம் அணுசக்தி துறையில் பொறியாளராக பணியாற்றுபவரும் கல்பாக்கம் தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் தலைவராக இருந்து நமது சங்க கட்டிடத்திற்கு 5 லட்சம் நிதி பங்களிப்பு செய்ய முக்கிய காரணமாக இருந்த நமது சங்கத்தின் உயர்மட்ட குழு உறுப்பினர் திரு பே செந்திலாறுமுகம் அவர்களை ஐயா அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். தலைவர் ஐயா செல்லத்துறை அவர்களே, செயலாளர் டாக்டர் மதிவாணன் அவர்களே, பொருளாளர் அண்ணன் குமார் அவர்களே, மேடையிலே வீட்டிலிருக்கும் சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கல்பாக்கம் தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் சார்பாக வருக என வரவேற்று, பூலித்தேவன் படையில் பெரும் பங்காற்றிய நமது போர் தளபதி வெண்ணி காலாடி குத்துப்பட்டு இரத்தம் வடிந்தாலும் கூட தன்னுடைய துண்டால் வயிற்றை கட்டிக்கொண்டு பூலித்தேவனுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று வீறுநடை போட்டு சென்ற வெண்ணி காலாடி அவர்களின் படத்தை திறக்க எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நாங்கள் கல்பாக்கத்தில் 150 குடும்பம் இருக்கின்றோம். 150 குடும்பத்திற்கும் நாங்கள் ஒரு குடையின் கீழாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மேலும் நான் இங்கு தேவேந்திர நகரில் எனக்கு வீடு இருக்கிறது. அப்பொழுது ஐயா கிட்ட, செல்லத்துறை ஐயா கிட்ட நான் சொன்னேன், சார் கல்பாக்கம் வாங்க ஒரு நாளைக்கு, நம்முடைய சொந்தங்கள்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஏதாவது கலெக்ஷன் பண்ணோன்னு. டாக்டர் மதிவாணன், செல்லத்துறை ஐயா, குமார் 3 பேரும் வந்தாங்க. மீட்டிங் போட்டோம், சக்ஸஸ் பண்ணோம், 5 லட்சம் கொடுத்துருக்குறோம். இன்னும் அடுத்தால 2வது செகண்ட் இன்னிங்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக வெற்றி அடையும்னு நம்புகிறேன். மெயினாக எனக்கு ஒரு வருத்தம், இவ்வளோ பேர் காலையில் ஒரு 100 பேர் தான் நம்ம கூடியிருக்கோம். அந்த 10,000 கொடுத்தவங்க கூட வந்திருந்தாலும் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். சும்மா ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் நம்ம எங்கெங்கேயோ கூடிக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் நம்மளோட பெருமையை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்குது. சும்மா வாட்ஸ்அப்பில் எல்லாம் வடை சுட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர அது யாரும் வரல. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தம். தயவுசெய்து நம்ம சொந்தங்கள்லாம் ஒன்று கீழே ஒரே குடையின் கீழே வரணும்னு வேண்டிக்கிறேன். மேலும் இந்த மண்டபம் இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம தலைமுறைக்கு பேர் சொல்லும். ஐயா புஷ்பராஜன் நினைவு கூர்ந்துட்டு அவர் இல்லாட்டாலும் கல்பாக்கத்திலேருந்து 20 பேர் இந்த தேவேந்திரனில் இருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தர் கூட அங்கே முகத்தை காணும். அதுவும் எனக்கு ஒரு வருத்தம் தான். நானும் குரூப்பில் கல்பாக்கத்தில் குரூப்பில் காலைன்னு ஒரு 4 நாளாக போட்டுக்கிட்டே இருக்கேன். எப்போ வாங்கப்பா ஒரு 10 பேராக போகலாம் அப்படின்னு. எல்லாம் சார் நான் நேராக வந்துடுவேன், அப்படி வந்துடுவேன், இப்படி வந்துடுறாங்கிறத தவிர யாரும் இன்னும் வந்த பாடு இல்லை. அதெல்லாம் வருத்தமாக இருக்குது. தயவுசெய்து இருந்தாலும் இந்த முயற்சி விடாமுயற்சியால் குரூப்லேயும் சரி, இந்த மண்டபத்தை முடிக்கணும்னு ஒரே விடாமுயற்சியில் அண்ணன் செல்லத்துறை, குமார், மதிவாணன் அவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாலை எறிவான். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை முன்னால் எடுத்துக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். அது உண்மையிலே அவங்களுக்கு உங்கள் சார்பாகவும் கல்பாக்கம் தேவேந்திரகுல வேளாளர் சார்பாகவும் எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.